அதிசயமா இருக்கு. இவ்ளோ சைலண்டா இருக்காரு. என்ன பார்த்தாலே பேசாம இருக்க முடியாது அவருக்கு. அதுவும் இவ்ளோ சீக்கிரமா படுத்துட்டாரு. என்னாச்சு இன்னைக்கு? அண்ணியை டெஸ்ட் பண்றதுக்கு அண்ணன் கொடுத்தது வேற அல்வா. நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறது ஒரிஜினல் திருநெல்வேலியா. நீ இதை மட்டும் வாயில போட்டு பாரு. சும்மா சர்ன்னு இறங்கி சொர்க்கத்துக்கே போயிடுவேன். ஏன் நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சொர்க்கம்னா அது இல்ல பவி. எப்பவுமே என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இது சந்தோஷத்தினுடைய பேரின்பம். அதெல்லாம் சொன்னா புரியாது பவி. அனுபவிக்கணும். வாணிச்சணும். நானே ஊட்டி விடுறவா. இந்த அல்வா குடுக்குற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப எதுக்கு நீ என்கிட்ட அடி போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சும்மா சும்மா இதை உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்க மாட்டேன். உனக்கே என்ன பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது எங்கேயோ கேட்ட மாதிரில இருக்கு. கேட்ட மாதிரி இருக்குல்ல? அப்புறம் என்ன, சீக்கிரம் இந்த அல்வா முழுங்கிட்டு தூங்கு. தூங்கணுமா? தூங்குறதுக்காக அவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். நீ எல்லாம் ஒரு தம்பியாடா? நீ எல்லாம் ஒரு புருஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எதுக்கு இப்ப என்ன போட்டு இப்படி தாழ்ச்சிட்டு இருக்க? நேரம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க பவி. இதை நான் நம்பணுமா? அதுக்காக இதுக்கெல்லாம் எவிடன்ஸா காட்ட முடியும். என்னன்னா முகத்துல உற்சாகம் பொங்குது, விசில்லாம் வரட்டுது. அப்போ உனக்கும் கவி கவியா? எனக்கும்னா உனக்குமா? ஐ ஃபீல் சோ சைன். போனே என்னடாடி என் கூட தெய்வம்டா. ரியலி எஸ்டா. அப்போ நைட் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிதானே? சம்பவம் அப்படி ஒரு சம்பவம்டா. சம்பவம் சொல்றதை விட ஒரு சங்கமம் சொல்லலாம்டா. சொல்லவா? மந்தையில் இருந்து பிரிந்த 2 ஆடுகள் சந்தித்துக் கொண்ட போது பேச்சுக்கெல்லாம் இடமே இல்ல. ஒரு ஆக்ஷன். அது மட்டுமா, அவன் மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க. ஒரு ராத்திரி முழுக்க சொர்க்கமோ சொர்க்கம்டா. சூப்பர்டா சூப்பர்.